இனி வரப்போற எல்லா மேட்சையும் வின் பண்ணி நாங்களும் டோர்னமெண்ட்டுக்குள்ள இருக்கலான்னு பார்த்தா இப்படி எங்களை தோக்கடிச்சிட்டிங்களேயா. இப்படி வந்து எஸ்ஆர்எச் குஜராத்தை பார்த்து சொல்ற மாதிரி தான் நேற்று மேட்ச்ல குஜராத் ரொம்ப அழகா வின் பண்ணிட்டாங்க. நேற்று குஜராத்துக்கும் எஸ்ஆர்எச்சுக்கும் நடந்த மேட்ச்ல எஸ்ஆர்எச் டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பவுலிங் வந்து சூஸ் பண்ணாங்க. ஆனால் ஏன்டா பவுலிங் சூஸ் பண்ணோன்னு அவங்களே புலம்பிருப்பாங்க. அந்த அளவுக்கு குஜராத்தோட பேட்டிங் ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. வழக்கம் போல சாய் சுதர்ஷனும் சுப்மன் கில்லும் ஒரு சூப்பரான பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க. சாய் சுதர்ஷன் ஒரு கட்டத்தில் வந்து அவுட் ஆயிட்டாரு. ஆனால் அதுக்கப்புறம் சுப்மன் கில்லும் ஜோஸ் பட்லரும் அதிரடி காட்டினாங்க பாருங்க. வேற லெவல் இன்னிங்ஸ்ங்க. ரெண்டு பேருமே நாங்கள் ஹாஃப் செஞ்சுரி அடிக்காமல் இந்த இடத்த விட்டு காலி பண்ணவே மாட்டோம் அப்படின்னு ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாங்க. இவங்க ரெண்டு பேரோட அதிரடினால நேற்று மேட்ச்சில் குஜராத் வந்து 20 ஓவர் முடிவில் 224 ரன் வந்து எடுத்துட்டாங்க. இந்த ஒரு ஸ்கோரை பார்த்தோன்னே நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, எப்பா இது ஒரு டஃப்பான டார்கெட் தான், இருந்தாலும் எஸ்ஆர்எச் அதிரடி காட்டினாங்க, அவங்க இந்த மேட்சை வின் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தாங்க வந்து எதிர்பார்த்தோம். ஹெட்டும் அபிஷேக் சர்மாவும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை போடுவாங்கன்னு பார்த்தா ஹெட்டு வந்து பவர் பிளேக்குள்ளே அவுட் ஆகிட்டாரு. அதுக்கப்புறம் இசான் கிசானும் வேகமாகவே நடை கட்டிட்டாருங்க. ஸ்டார்டிங்கில் 2 விக்கெட் போனாலும் அபிஷேக் சர்மா நேற்று மேட்ச்சில் ஒரு அதிரடியான இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாருங்க. சும்மா 6-4ன்னு சொல்லிட்டு அடித்து விளாசி தள்ளி வேற லெவல் ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தினாரு. அபிஷேக் சர்மா இருக்கிற வரைக்கும் எப்படியும் இந்த மேட்சை வந்து எஸ்ஆர்எச் வின் பண்ணிடுவாங்க, மேட்சை வந்து க்ளோஸாக கொண்டு போவாங்க அப்படின்னு தாங்க வந்து எதிர்பார்த்தோம். ஆனால் அபிஷேக் சர்மா ஒரு கட்டத்தில் இசான் சர்மாவோட பாலில் வந்து அவுட் ஆகிட்டாரு. அதுக்கப்புறம் பின்னாடி வந்த பேட்ஸ்மேன்ஸ் யாருமே உருப்படியான இன்னிங்ஸ் வந்து கொடுக்கலங்க. இதனால நேற்று மேட்ச்சில் எஸ்ஆர்எச் வந்து 20 ஓவர் முடிவில் 186 ரன்னு தான் வந்து எடுத்தாங்க. இதனால இந்த மேட்சை குஜராத் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக 38 ரன் வித்தியாசத்தில் வின் பண்ணிட்டாங்க. இப்போ நேற்று மேட்சை குஜராத் வந்து வின் பண்ணனால அவங்களோட பிளே ஆஃப் வாய்ப்பு ரொம்ப பிரகாசமாக இருக்குங்க. பாயிண்ட்ஸ் டேபிளில் 2வது இடத்த வந்து பிடிச்சிட்டாங்க. இனி குஜராத் வந்து ஒரு மேட்ச் வந்து வின் பண்ணால் போதும், கெத்தா பிளே ஆஃப்க்கு போய்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி நேற்று மேட்ச்சில் வந்து எஸ்ஆர்எச் தோத்தனால அவங்களோட பிளே ஆஃப் வாய்ப்பு கொஞ்சம் மங்கி போயிருக்குங்க. ஏன்னா எஸ்ஆர்எச்சை பொறுத்த வரைக்கும் அவங்க பிளே ஆஃப்க்கு போகணும் அப்படின்னா எல்லா மேட்சையும் வின் பண்ணால் பிளே ஆஃப்க்கு போயிடுவாங்க அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் தான் வந்துருந்துச்சு. இப்போ நேற்று மேட்சை வந்து வின் பண்ணனால எஸ்ஆர்எச்சுக்கு ஒரு மோசமான சுச்சுவேஷன் வந்து இருக்குது. அதனால் இனிமேல் வரப்போகிற மேட்சை எஸ்ஆர்எச் வின் பண்ணுறாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நேற்று நடந்த இந்த மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.